எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கிறதுக்கான அனுபவத்தை தரக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு அப்படிங்கிறது என்னடா வாழ்க்கை இது, சாமி எங்கேயாச்சும் போயிடலாம், இல்லை வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், இப்படி வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கக்கூடிய உங்களுக்கு மகரத்திற்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய வீடியோ பதிவாக கட்டாயம் இது இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது. அதாவது சூரிய பகவான் மிதுன ராசியில் பயிற்சியாகக்கூடிய மாதம் தாங்க இந்த மாதம். இப்போது உங்களுக்கு வரக்கூடிய என்னென்ன நல்ல விஷயங்கள், உங்களுக்கு நல்ல காலம் தொடங்குதுங்க. மகரத்துக்கு அப்படி என்னமா நல்லது நடக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. காசு பணம் துட்டு மணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பணம் கொட்டுங்க. ஆனால் பேச்சுக்களில் மட்டும் ஆபத்து நிச்சயம். ஸோ பேசுகிறப்ப கவனம் தேவைங்க. எந்த இடங்களில் கவனமாக இருக்கணும், யார்கிட்ட கவனமாக இருக்கணும், எதனால கவனமாக இருக்கணும், இது எல்லாத்தையும் இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. பொதுவாக மகர ராசிக்காரங்க உண்மையை பட்டுப்படார்னு பேசி அப்படியே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இப்படி பேசக்கூடியவங்க. ஒளிவு மறைவு தெரியாது, சூதுவாது தெரியாதுங்க. எல்லாருக்கும் இளிச்சவாயனா மகர ராசிக்காரங்க அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தாங்க பேசுறது மட்டும்தாங்க. டம்மி பாவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையை பேசுறதுனால எல்லாரும் இவங்கள ஈஸியாக ஏமாற்றக்கூடிய அமைப்பில் தான் மகரம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் உங்களை இனி ஏமாற்ற முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பேச்சில் கவனம் தேவைங்க. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். உத்திராட்டம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 3 நட்சத்திரம் அடங்கியது மகர ராசிக்காரர்களாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிபதி சனி பகவானுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல அவர் இருக்கார். 7.5 சனி பாத சனி இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ ராகுவோட சேர்ந்த சனி பகவான் தம்பி கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருப்பா. ஒரு சில விஷயங்களை உனக்கு நான் நல்லது பண்ணுறேன், ஆனால் உன்னுடைய வாய் என்னால் கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. ஆனால் பணவரவு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் சனியால் சின்ன சின்ன குடும்பத்தில் தொந்தரவுகள் ஏற்படுமே தவிர்த்து பணவரவுக்கு பஞ்சம் வைக்க மாட்டாருங்க. நான் அங்கே செலவு காசு கொடுத்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த வருஷ கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ஏற்றத்தில் இல்லை. ஆனால் உங்கள் சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம அப்பா மாதிரி நம்ம என்னதான் தப்புனாலும் நம்ம கொஞ்சம் பாதுகாத்து நிற்கிறாரு. மற்ற 8 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லைனாலும் இவர் கொஞ்சம் உங்களை தூக்கி பிடிக்கிறாரு. ஸோ மாதகரன்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன்களை கொடுக்குறாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. மகர ராசி 8ஆம் வீட்டில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்காங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப வலிமையான கிரகங்கள். அவ்வளவு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்லது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன தொந்தரவை கொடுப்பாங்க. குழந்தை மாதிரி உங்ககிட்ட விளையாடுவாங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. படிப்படியாக குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு படிக்க போகிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க. ஆனால் படிக்க தான் போகிறாங்க, நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தைரியமாக செய்யலாங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகள் செய்யலாம். நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தைரியமாக செய்கிறதுக்கான துணிச்சல் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கம் சார்ந்த தொழிலாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், முயற்சி பண்ணுங்கள். அதே போல் கடன் கிடைக்கும், புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 6, 8ஆம் அதிபதி சேர்ந்திருக்கிறதுனால சட்டம், வம்பு, வழக்கு இது தொடர்பான பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் குருவோட பார்வை
உங்களுக்கு பெருமளவில் எந்த ஒரு பாதிப்பையும் வந்து கொடுக்காம பார்த்துக்கிறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இவங்க கை வைக்கிறாங்க. இருந்தாலுமே ஏற்றம் இருக்குங்க. குழந்தைகளால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக செலவுகளும் வந்து சேருங்க. இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சுக்கிரன் இருக்காரு, குரு இருக்காரு, உங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். புகழ், பதவி, உயர்வு, பொறுப்பு, அந்தஸ்துன்னு எல்லாமே கிடைக்குங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த யோகம் வந்து இப்போ கிடைக்குங்க. அதே மாதிரி ஏதாவது உடல் ஆரோக்கிய தேவைக்காக சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் ஏற்றம் உண்டாகுங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் 100க்கு 95% வந்து சாதகமாக இருக்குங்க. இந்த 5% அப்படின்னு என்னன்னு கவனமாக சொல்லுங்கள். கவனமாக சொல்லுமா கேட்குறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க. கவனமாக இருக்கக்கூடிய இடங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்க அனுதினமும் வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் மகரம் வந்து சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நவக்கிரகங்கள் கோயிலுக்கு வந்து போயிட்டு பச்சரிசி நெல் வந்து தானமாக கொடுக்கறது நல்லதுங்க. அதை நீங்கள் கோயிலுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை வரக்கூடிய ஏழை எளிய மக்களை யாராவது பார்த்து நீங்கள் தானம் கொடுத்தாலும் சிறப்பு. ஆனால் மகர ராசி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கணும். எந்த வேலையே இருந்தாலும் சரிங்க, அலைச்சல் இருக்கக்கூடாது. ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு முதலாளி கீழே வேலை செய்கிறீங்க, இல்லை வந்து தனியாகவோ அரசாங்கத்துறையோ மேலதிகாரிகள் கீழேயோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா யாரையுமே பகச்சிக்காதீங்க. அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் கரராக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துலையுமே முன் அனுபவத்தை வச்சிடாதீங்க. அனாவசியமாக பேசுகிறதும் முன்கோவப்படுறதும் குறைச்சிக்கோங்க. இதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. வந்த கஷ்டம், வரக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து இந்த அம்மன் விலக்கி வைப்பாங்க. இதில் உத்தியோக பணிகளில் இருக்கவங்க பயணங்கள் போக வாய்ப்பு இருக்குது. அதே போல் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் தேவைங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்துட்டு வந்த மன வருத்தங்கள் நீங்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கும் வாடிக்கையாளர்கிட்ட நிதானமாக பேசி அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். முன்னெச்சரிக்கையோடு அதுபோல் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் தேவைங்க. பொருட்களை வாங்கி கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைகள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை சுத்தமாக தவிர்க்கணுங்க. நிதானமாக பேசணும். அதுதான் வந்து நம்ம காரியத்துக்கு வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும். அதே போல் எந்த ஒரு வேலையை செய்யறதுனாலும் சரி யோசித்து செய்யணும். அப்போ தான் நமக்கு வந்து சாதகமாக முடியுங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் பாராட்டுகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் வந்து இனிமையாக அமையுங்க. எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உறவு நிலையை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப அவசியம். அதிகமாக அக்கறை எடுத்துக்கோங்க. அரசியல் துறைகளில் இருந்த நீண்ட நாட்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. சிக்கனமாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து உயர்வு கிடைக்குங்க. இதோட மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பாடங்களை வந்து படிக்கிறது வெற்றிக்கு உதவுங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்களோ பெரியவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ அவசரம் காட்டக்கூடாது. நிதானத்தை கடைப்பிடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நல்லதுங்க. நிதானத்தை கடைப்பிடிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது விடவே விடாதுங்க. இதோட எப்பவுமே நன்றி மறவாத மனம் படைச்ச மகர ராசிக்கு உங்களுடைய நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது? உத்திராட்டம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் எங்கேயுமே முதலிடத்தில் இருக்கணும்னு வாழக்கூடிய உங்களுக்கு யோகமான நாட்கள்ங்க. 6ஆம் இடத்துல சஞ்சாரிக்கக்கூடிய ஆத்மகாரகனால நெருக்கடிகள் எல்லாமே விலகுதுங்க. எதிர்பார்த்த பணம் வரும். சங்கடங்கள் தீருது. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி பிரச்சனைகள் முடிவுக்கு வருதுங்க. இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு சாதகமாகுது. நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரியே நடத்தி முடிக்க போறீங்க. அதே மாதிரி சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வை தாங்க குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் உண்டாகிறதுனால குடும்பத்தில் நிம்மதி நிலை வந்து உண்டாகுதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும்
நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. வாரம் சனிக்கிழமை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போய் மனசார வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுது. பிள்ளைகள்லாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இனி உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க. பொழுது விடிஞ்சாலும் பொழுது போனாலும் சரி, கடவுளே துணையேன்னு வாழக்கூடிய கண் கலங்கி நிற்கக்கூடிய நிலையிலும் கூட நமக்குன்னு யாருமே இல்லைன்னு வாழக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் பல விதத்தில் அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அடடா நம்மளால் ஒன்றும் முடியாது போல அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் எல்லாராலையும் மட்டம் தட்டப்பட்ட வாழ்க்கையை தான் மகரம் வாழ்ந்துட்டுருக்கு. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? இதோடு இவங்களை மாற்றிக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? எல்லார்கிட்டையும் உண்மையாக இருக்காங்க. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசுகிறாங்க. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கும், அவங்களுக்கும் சில உணர்வுகள் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய கஷ்டங்களை கூட மறைச்சிக்கிட்டு மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு வழி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கஷ்டமே பல மூட்டையாக வச்சுருந்தாலும் மற்றவனோட கஷ்ட மூட்டையும் சுமக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. நம்மோட அதிபதி சனீஸ்வர பகவான் எல்லாரும் சொல்கிறாங்க. சனியை பார்த்தாலே எப்பா அவ்வளவுதான், அவரால் நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், அவரை நம்ம ஒட்டு மொத்தமாக நம்மளை முடிச்சு விட்டுட்டாரு அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்தது போல் பலன் தரக்கூடியவர். அதனால தான் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா மனசை விட்டு பாராட்டிடுவாங்க, கெட்டது செஞ்சீங்களா நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு பட்டுப்படாருன்னு பேசிட்டு போயிடுவீங்க. இதனாலவே யாருக்குமே பிடிக்காத ராசியை கூட மகர ராசி சொல்லும். இப்படிப்பட்ட நிலையில் தினம் கண்ணீரும் கவலையுமாக தான் வாழ்க்கை வந்து ஓடிட்டுருக்குது இல்லையா? இப்படிப்பட்ட மகரத்திற்கு ஒரு நாளாவது நம்ம நிம்மதியே இருந்துட மாட்டோமா? ஒரு நாளாவது நமக்கு அந்த கடவுள் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மகரம் குருவால் அடுத்த ஒரு வருஷ காலத்துக்கு நல்லா இருக்க போகிறீங்க. இனி தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும். அதிர்ஷ்டம் ஆனால் ஒரு சில விஷயங்களை உங்களை வச்சு செய்யும். அதில் மட்டும் கண்ணும் கருத்துமா கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் மங்களக்காரகன்னு பெயரெடுத்த குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம். தனம் பணம் ஒருவருக்கு நல்லா இருக்குன்னா நம்மோட ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கும். சரிங்களா? சுக்கிர பகவானும் பணம் கொடுக்கக்கூடியவர் தான். அவர் கொடுப்பாரு. பட் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம்ங்கிறது பெரிய அளவில் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகளை மகரத்துக்கு கொடுக்க போகிறாரு. ஏன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு. ரணரோண ரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் எச்சரிக்கை சொல்கிறேங்க. இதுதான் சதா நேரமும் பிரச்சனை, டென்ஷன். யாரை பார்த்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு ஏழ்றையை இழுத்து விட்டுறாங்களே. ஆனால் பாவம் பார்த்தா அதுக்கு மேலே நமக்கு பெரிய பாவ மூட்டையை நம்மளோட தலையில் கட்டுறாங்க. நல்லா தேவைக்கு பயன்படுத்தி தேவையில்லைன்னா துச்சமாக தூக்கி போட்டு பேசுகிறாங்க. ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுறாங்க. இப்படி வாழக்கூடிய மகரத்திற்கு அடுத்த கவனம் வச்சுக்குமா சொல்கிறேன். மற்றபடி குரு பகவான் வந்துட்டு உங்கள் ராசியில் நீச்சமாகறாரு. செவ்வாய் உச்சமாக இருக்கார். 6ல் குரு வரப்போகிறாரு. தலை மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரோக்கியத்தில் அதீத கவனம் வேணும். இதில் வயிறு சார்ந்த உபாதைகளில் கவனமாக இருக்கணும். தொடைகளில் பிரச்சனை, கொழுப்பு சார்ந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வராமல் பார்த்துக்கிறது சிறப்பான விஷயங்க. அதே மாதிரி கடன்களை வாங்கி கஷ்டப்படாதீங்க. மகர ராசி முக்கியமாக இதுதான். ஒத்த ரூபா வாங்கினாலே உங்களுக்காக வாங்கி இருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம வாங்கி கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு இருந்தால் பார்ப்போம். இல்லையா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சமாளிச்சிடுவோம். ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி தான் நீங்கள் நிறைய இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க. அதை வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது.
கிடைக்கும், முயற்சி பண்ணுங்க. அதே போல் கடன் கிடைக்கும், புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 6, 8ஆம் அதிபதி சேர்ந்திருக்கிறதுனால சட்டம், வம்பு, வழக்கு இது தொடர்பான பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் குருவோட பார்வை உங்களுக்கு பெருமளவில் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காம பார்த்துக்கிறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இவங்க கை வைக்கிறாங்க. இருந்தாலுமே ஏற்றம் இருக்குங்க. குழந்தைகளால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக செலவுகளும் சேருங்க. இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சுக்கிரன் இருக்காரு, குரு இருக்காரு, உங்களுக்கு பெரிய ஏற்றம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். புகழ், பதவி, உயர்வு, பொறுப்பு, அந்தஸ்துன்னு எல்லாமே கிடைக்குங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த யோகம் இப்போ கிடைக்குங்க. அதே மாதிரி ஏதாவது உடல் ஆரோக்கிய தேவைக்காக சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் ஏற்றம் உண்டாகுங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் 100க்கு 95% சாதகமாக இருக்குங்க. இந்த 5% அப்படின்னு என்னன்னு கவனமாக சொல்லுங்கள். கவனமாக சொல்லுமா கேட்குறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க. கவனமாக இருக்கக்கூடிய இடங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்க அனுதினமும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் மகரம் சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நவக்கிரகங்கள் கோயிலுக்கு போயிட்டு பச்சரிசி நெல் தானமாக கொடுக்கறது நல்லதுங்க. அதை நீங்கள் கோயிலுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை வரக்கூடிய ஏழை எளிய மக்களை யாராவது பார்த்து நீங்கள் தானம் கொடுத்தாலும் சிறப்பு. ஆனால் மகர ராசி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கணும். எந்த வேலையே இருந்தாலும் சரிங்க, அலைச்சல் இருக்கக்கூடாது. ஒரு வேளை நீங்கள் ஒரு முதலாளி கீழே வேலை செய்கிறீங்க, இல்லை தனியாகவோ அரசாங்கத்துறையோ மேலதிகாரிகள் கீழேயோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா யாரையுமே பகச்சிக்காதீங்க. அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் கரராக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துலையுமே முன் அனுபவத்தை வச்சிடாதீங்க. அனாவசியமாக பேசுகிறதும் முன்கோவப்படுறதும் குறைச்சிக்கோங்க. இதோடு பார்த்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. வந்த கஷ்டம், வரக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையுமே இந்த அம்மன் விலக்கி வைப்பாங்க. இதில் உத்தியோக பணிகளில் இருக்கவங்க பயணங்கள் போக வாய்ப்பு இருக்குது. அதே போல் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் தேவைங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்துட்டு வந்த மன வருத்தங்கள் நீங்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கும் வாடிக்கையாளர்கிட்ட நிதானமாக பேசி அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். முன்னெச்சரிக்கையோடு அதுபோல் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் தேவைங்க. பொருட்களை வாங்கி கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைகள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை சுத்தமாக தவிர்க்கணுங்க. நிதானமாக பேசணும். அதுதான் நம்ம காரியத்துக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். அதே போல் எந்த ஒரு வேலையை செய்யறதுனாலும் சரி யோசித்து செய்யணும். அப்போ தான் நமக்கு சாதகமாக முடியுங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் பாராட்டுகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் இனிமையாக அமையுங்க. எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உறவு நிலையை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப அவசியம். அதிகமாக அக்கறை எடுத்துக்கோங்க. அரசியல் துறைகளில் இருந்த நீண்ட நாட்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. சிக்கனமாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உயர்வு கிடைக்குங்க. இதோட மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவுங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்களோ பெரியவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ அவசரம் காட்டக்கூடாது. நிதானத்தை கடைப்பிடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நல்லதுங்க. நிதானத்தை கடைப்பிடிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது விடவே விடாதுங்க. இதோட எப்பவுமே நன்றி மறவாத மனம் படைச்ச மகர ராசிக்கு உங்களுடைய நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது? உத்திராட்டம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் எங்கேயுமே முதலிடத்தில் இருக்கணும்னு வாழக்கூடிய உங்களுக்கு யோகமான நாட்கள்ங்க. 6ஆம் இடத்துல சஞ்சாரிக்கக்கூடிய ஆத்மகாரகனால் நெருக்கடிகள் எல்லாமே விலகுதுங்க.
எதிர்பார்த்த பணம் வரும், சங்கடங்கள் தீருது, வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி பிரச்சனைகள் முடிவுக்கு வருதுங்க. இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு சாதகமாகுது. நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரியே நடத்தி முடிக்க போறீங்க. அதே மாதிரி சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வை தாங்க குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் உண்டாகிறதுனால குடும்பத்தில் நிம்மதி நிலை உண்டாகுதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. வாரம் சனிக்கிழமை நீங்கள் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போய் மனசார வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுது. பிள்ளைகள்லாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இனி உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க.